ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து சாய் பல்லவி பற்றி வந்து ஒரு விஷயம் வந்து இன்டர்நெட்டில் பரவிட்டு இருக்கு. அந்த ஒரு விஷயம் முற்றும் பொய் அப்படின்றது அவங்க செம்ம அதிரடியான பதில் வந்து கொடுத்துருக்காங்க. அதை பற்றி அந்த வீடியோ டீட்டெயிலாக பேச போகிறோம். நடிகர் சாய் பல்லவி வந்து இப்போ வந்து தற்போது இந்தியில் வந்து ராமாயணம் அப்படின்ற திரைப்படத்தில் வந்து சீதையாக வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். அதை ரன்வீர் கபூர் தான் வந்து ராமர் ரோலில் வந்து நடிச்சிட்டு இருக்காரு. அந்த ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து வெளியான 2-3 புகைப்படங்கள்லாம் எல்லாருமே பார்த்துருந்தோம். இப்போ வந்து சாய் பல்லவி வந்து சீதையோட நடிக்கிறதுனால சில விஷயங்கள் வந்து அவங்க வந்து பண்ணுறாங்க. அதாவது அப்படி ஒரு விஷயம் வந்து இன்டர்நெட்டில் பரவிட்டு இருந்துச்சு. சீதைக்காக வந்து அவங்க வந்து வெஜிடேரியனாக மாறிட்டாங்க. அப்புறம் வெளியில் இருக்கிற ஹோட்டலில் கூட அவங்க வந்து சரியாக சாப்பிட்றதில்ல அப்படின்றது ஒரு முன்னணி மீடியா சேனல் வந்து இதை வந்து பப்ளிக்காக வந்து போட்டிருந்தாங்க. அதை பற்றி கோவம் வந்து செம்மையாக வந்து ஒரு ட்வீட் வந்து சாய் பல்லவி வந்து போட்டிருக்காங்க. என்னை பற்றி இப்படி பொய்யான தகவல்கள் வரும்போது நான் பலமுறை கிட்டத்தட்ட எல்லா முறையும் வந்து அமைதியாக தான் இருந்திருக்கேன். இதை அவங்க வந்து உள்நோக்கத்துடன் செய்கிறாங்க என்பது அந்த கடவுளுக்கு தான் தெரியும். இது வந்து தொடர்கதையாகிவிட்டது நிற்பது போல் எனக்கு தெரியவில்லை. அதனால தான் நான் இதற்கு வந்து இப்போ வந்து பதிலளிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். எனக்கு படங்கள் ரிலீஸ் அறிவிப்புகள் வரும்போது என் கெரியரோட முக்கியமான நேரங்களில் இப்படி அவங்க வதந்தி பரப்புறது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். இது போல் பொய்யான செய்திகள் மற்றும் கிசுகிசு இனிமேல் வந்தால் நான் சட்டப்படி நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்றது செம்ம அதிரடியாக அந்த ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. இப்போ அந்த ஒரு ட்வீட் வந்து